Hi guys, welcome back to the channel Learn Money 101. This is Magesh. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸை பற்றின இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு, விச் இஸ் அ குட் திங். நம்மள நிறைய பேர் சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், வெல்த்தை க்ரியேட் பண்ணணும், இல்லை ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனில் நம்ம நிறையவே மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அஸ் அ பிகினராக இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை வெல்த்தை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் மிஸ்டர் வாரன் பஃபட் சஜஸ்ட் பண்ணுற 2 முக்கியமான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல் நம்பர் 1, டோன்ட் லூஸ் யுவர் கேபிட்டல் ஆர் டோன்ட் லூஸ் யுவர் மணி. ரூல் நம்பர் 2, டோன்ட் ஃபர்கெட் ரூல் நம்பர் 1. நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது அஸ் அ பிகினராக என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணினேன், அந்த மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி ஓவர் டைம் நான் ஓவர் கம் பண்ணேன், அதை பற்றி தான் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 5000 ஃபேமிலிஸ்க்கு எவ்ரி இயர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்ற ஒரு நாலேஜை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது மட்டும்தான். நீங்களும் என்னோட இந்த ஒரு மோஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க. அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், கெட் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் அ பிகினராக நம்ம எல்லாருமே ஒரு சீப்பான ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைப்போம். அதாவது ஒரு ஸ்டாக் ரொம்ப சீப்பான ப்ரைஸில் கிடைக்கும் போது அதை வாங்கிட்டோன்னா அதோட ப்ரைஸ் அப்ரிசியேஷன் போது நம்மளுக்கு நிறையவே ப்ராஃபிட் கிடைக்குன்ற ஒரு மைண்ட் செட் பிகினர்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு இருந்தது. அண்ட் ஈவன் நவ் நான் நிறைய பேரை மீட் பண்ணும் போதும் அவங்க என்கிட்ட கேட்குற சஜஷன்னா, ப்ரோ எனக்கு ஒரு சீப்பான ஒரு ஸ்டாக் சஜஸ்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு 5 years 10 yearsல 5 times க்ரோ ஆகிற மாதிரி ஒரு ஸ்டாக்கை சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ரியாலிட்டி ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அதோட வேல்யூவேஷனை எப்போதுமே ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அதாவது ஒரு ஸ்டாக் சீப்பான ப்ரைஸில் கிடைக்கிது அப்படின்னா அது ஒரு சீப்பான ஸ்டாக். இன்னும் நிறையா க்ரோ ஆகிறதுக்கு நிறையவே பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஸ்டாக் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வாங்கின ஒன் ஆஃப் த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3i இன்ஃபோடெக் அப்படின்ற ஒரு ஸ்டாக். பட் எனக்கு இந்த கம்பெனியை பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியாது. அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி என்ன, ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, ரெவன்யூ எங்கேருந்து வருது, இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் அதோட பேஸ் வேல்யூவை ஒரு பேராமீட்டரை வச்சு மட்டும்தான் நான் இந்த ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் ஒரு 12 rupees அப்படின்ற ஒரு ப்ரைஸில் அக்குமுலேட் பண்ண ஆரம்பித்தேன். இது 8 rupees போகிற வரைக்கும் நான் அக்குமுலேட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அது 8 rupees கீழே போகும்போது நான் என்னோடய லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன். ஒரு 6-7 yearsக்கு அப்புறம் ஸ்டாக் டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க மார்க்கெட்லேருந்து. ஸோ இதில் நான் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே அண்ட் த வேல்யூ இஸ் வாட் யூ கெட். ஸோ செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைங் டு டைம் த மார்க்கெட். அதாவது நம்ம ஒரு சரியான ப்ரைஸில் என்ட்ரி ப்ரைஸில் நம்ம இதை பை பண்ணிட்டோன்னா அந்த ப்ரைஸ்லேருந்து ஏறும் போது, அதாவது இதோட அப்வர்ட் ஜேர்னியில் மட்டும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும், நம்ம நிறையவே ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றது தான் செகண்ட் மிஸ்டேக். யூ நோ வாட், that never happened. Trying to time the market அப்படின்றது இட்ஸ் அ பியூர் ஆஃப் லக். ஸோ யாராலையுமே 100% ஒரு மார்க்கெட்டை டைம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, இன்னும் ஒரு 40% 50% அப்சைட் பொட்டன்ஷியல் இதுக்கு இருக்குது, ஸோ அதனால் நம்ம இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்திலேயே இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த பயத்தை நம்மளுக்கு மீடியாஸும் நியூஸஸும் இன்ஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அஸ் அ பிகினராக நம்ம இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு பேசிக்காகவே ஒரு பயம் வந்துடும். ஓகே, நம்ம இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவோம், அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா உடனே போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். பட் பார்த்தீங்கன்னா அடுத்த 1 weekலேயே இல்லை நெக்ஸ்ட்டு 2 daysலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15% சடனாக ஃபால் ஆகும். அதாவது ப்ரைஸ் கரெக்ஷன் நடக்கும். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்லேயும் நியூஸ் நிறையா சொல்லுவாங்க, இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மேக்கப் ஸ்டோரி க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகே, நம்மளோட இன்வெஸ்ட் பண்ண மணி எல்லாமே கொஞ்சம் லாஸ் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னும் கொஞ்சம் கரெக்டானதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லாஸை புக் பண்ணிவிட்டு வெளில வந்துடுவோம். நம்ம
அஸ் அ பிகினராக இந்த ஸ்டாக் ஒரு ரைஸில் போயிட்டு இருக்கும் போது வாங்குறதுக்கு பதிலாக அதோட கரெக்ஷனுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணணும். திருப்பியும் ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் வரும். ஸோ அந்த கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்ஸை அக்குமுலேட் பண்ணலாம். இது என்னோடய பர்சனல் சஜஷன். இது எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். ஸோ அஸ் அ பிகினராக நம்ம டைவர்சிஃபிகேஷன் மிஸ்டேக்ஸ் நிறையவே பண்ணுவோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ என்டையர் கேபிட்டலையும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக ஒரு சில ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரொம்பவே 2-3 ஸ்டாக்ஸில் தான் அவங்களோட என்டையர் கேபிட்டலும் இருக்கும். ஸோ இது வந்து டூ ரிஸ்கி. இன்னும் ஒரு சில சைடு பார்த்திங்கன்னா ஓவர் டைவர்சிஃபிகேஷன், அதாவது ஸ்மால் கேபிட்டல் ஒரு 10,000 ஒரு 100 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஓவர் டைவர்சிஃபிகேஷனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரீசனபிள் ரிட்டர்னை எடுக்கவே முடியாது. நீங்கள் இப்படி ஓவர் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மணியை சிம்பிளாக நிஃப்டி 50லே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு போயிடலாம், விச் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். யூ வில் கெட் ரீசனபிள் ரிட்டர்ன் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் பிகினர்ஸ் பண்ணுற முக்கியமான மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ண அந்த செகண்ட்லேருந்து எவ்ரி டே எவ்ரி ஹவர் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதோட ப்ரைஸ் மூமெண்ட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்படி மூவ் ஆகுது, ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி. அண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி. ஈவன் நம்ம ஒரு புதுசாக ஒரு ஃபோன் வாங்குகிறோம், இல்லை எந்த ஒரு புது ஐட்டம் வாங்கினாலும் அதை நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். அதை வாங்கி கொஞ்சம் நேரம் நோண்டிகிட்டே இருப்போம். அந்த புது ஃபோன் கொஞ்சம் ஓல்டாகிற வரைக்கும் நோண்டிகிட்டே இருப்போம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சீடை ஒரு லேண்டில் நட்டு வைக்கிற மாதிரி தான். ஸோ அந்த சீடை அப்பப்போ எடுத்து இது வளர்ந்துருச்சான்னு பார்த்தோன்னா அது கண்டிப்பாக வளராது. அந்த சீட் செத்து போயிடும். அது மாதிரி தான் இந்த ப்ரைஸ் மூமெண்ட்டை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். ரொம்பவே க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாக்கை க்ரோ பண்ணவே விட மாட்டோம். லாஸ்ட்டில் விற்றுட்டு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம லாஸை புக் பண்ணிவிட்டு விற்றுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாக் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஒரு 10% 15% ப்ராஃபிட்டை ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ பிகினர்ஸுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கை நல்லா அனலைஸ் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை எவ்ரி டே வாட்ச் பண்ணாதீங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் மட்டும் நியூஸையும் ரிவ்யூ பண்ணிங்கனாவே போதும். தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ரியல் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 years 4 years ஆகிடும். ஸோ இதுதான் ஒரு பிஸ்னஸ் சைக்கிள். ஸோ இந்த பிஸ்னஸ் சைக்கிள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்டாக்ஸை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு 24 hours வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. லெட் த ஸ்டாக்ஸ் க்ரோ. அட்லீஸ்ட் ஒரு 1 week இல்லை 1 month ஆகுது நீங்கள் அந்த ஸ்டாக்கை பர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட முடிவை எடுங்க எப்போ எக்ஸிட் பண்ணுறது அப்படின்றது. ஓகே கைஸ், இன்றைக்கி ஒரு ஃபியூ இன்வெஸ்டிங் மிஸ்டேக்ஸ் அஸ் அ பிகினராக நான் பண்ணதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் அதில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சஜஷன் தான். நீங்கள் இதில் வேறு ஒரு அப்ரோச், ஒரு நல்ல அப்ரோச் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது, இல்லை இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.